மெயின்லி வந்து கொஞ்சம் அந்த டிக்டாக்கு, அந்த ரீல்ஸு, இந்த மியூசிக்கலி இதெல்லாம் பண்ணிவிட்டு, இந்த மோஜ் பண்ணிவிட்டு, ட்ரெல் பண்ணிவிட்டு இப்போ சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அவங்களில் ஒரு சில பேர் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் நடந்த செஷன், லைவ் செஷனில் என்ன நடந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் வாட் வாஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் த லாஸ்ட் லைவ் அப்படின்றத ஒரு சில விஷயம் கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். நான் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நாளைக்கு போன தடவை நான் கூப்பிட்டதும் சரி, டிக்டாக் ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்சிங் அப்படின்ற ஒரு ரோலை எடுத்து ஃபுல் டைமாக பண்ணவங்களும் சரி, அவங்கள வந்து நான் கூப்பிட்டுட்டு அவங்க சைடில் இந்த பெர்ஸ்பெக்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க இதை பற்றி அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவங்கள நான் கூப்பிட்டுருந்தேன் இன்றைக்கி. ஸோ அவங்கள நான் கூப்பிடும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், லைக் இட் வெண்ட் இன் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்டட் டு கிளாரிஃபை த டேர்ம் இன்ஃப்ளூயன்சிங். இப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், உங்களோட கேரியர்லேயோ சரி, உங்களோட ஏதோ ஒரு கேரக்டர்லேயும், லைக் எனிதிங், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நீங்கள் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக ஏதோ இருக்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து மக்களை வந்து அதில் போய் சேர்றீங்கன்னு வச்சுப்போமே. நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்கிறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறதுனால ஏதோ ஒரு மாறுதல் அமையுது, இல்லை நீங்கள் சொல்கிறத மக்கள் கேட்குறாங்க. ஏன் கேட்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது ஏன்னா நீங்கள் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் நீங்கள் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு மக்கள் அதை வந்து உங்களை நினைக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை பேசும்போது பீப்புள் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால உங்களை இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு மற்றவங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, இவர் வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட்டு, நிறைய பேசுவார், பட் ஹீ இஸ் அன் இன்ஃப்ளூயன்சர் பிகாஸ் அவர் இருக்கிற அந்த துறையில், மைக்ரோபயாலஜின்ற துறையில் அவர் நல்ல ஒரு நல்வழி ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, டிப்ஸ் சொல்லி கொடுக்குறாரு, நிறைய பேர் லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அவரோட ப்ரொஃபைல் வந்தாலே லேர்ன் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அதான் எக்ஸாம்பிள், லைக் மொக்க போஸ்ட் கூட இதில் போட்டிருக்காங்க, இட் ஷுட் இம்பாக்ட் எனி ஒன் லைஃப் ஆர் சேஞ்ச் தேர் லைஃப் டுவர்ட்ஸ் அ குட் வே. எக்ஸாக்ட்லி. ஸோ இது மாதிரி பண்ணும்போது அவர் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அது மக்களை இன்னும் போய் சேரும். ஸோ அப்போ அவரை வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ளூயன்சர்ன்றது ஒருத்தங்களை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு இதுவே தவிர அது உங்களோட ப்ரொஃபஷன் கிடையாது. இஃப் சம்ஒன் சேஸ் தட் இட்ஸ் எ ப்ரொஃபஷன், இட்ஸ் ராங். அதை நான் போன லைவில் அதை ப்ராப்பராக என்னால் வந்து அதை இது பண்ண முடியல, பிகாஸ் இட் வெண்ட் கம்ப்ளீட்லி ஒரு வேறு டைரெக்ஷனில் போயிடுச்சு. ஸோ அதனால் அதை சார்ட் அவுட்டும் பண்ண முடியல, அது ப்ராப்பராக எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக சொல்லிக் கொடுக்க முடியல. ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஸோ இதை தவிர வேறு யாராச்சும் சும்மா இன்ஃப்ளூயன்சர் சும்மா நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிட்டு காஜில் வந்து ஒரு 10 பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, சிம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நான் வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது போய். ஸோ இப்போ ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கட்டும், யாராச்சும் ஒருத்தங்க வந்து நம்மளோட பொருளை வந்து இவங்க எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், யார் வந்து இதை கரெக்டாக இந்த இன்ஃப்ளூயன்சிங் அப்படின்ற விஷயத்த கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்கள போய் நீங்கள் ரீச் அவுட் பண்ணால் மட்டும்தான் அதுவும் அவங்க உங்களுக்கு சூட் ஆகலான்னு பார்க்கணும். அவங்க உங்களுக்கு சூட் ஆவாங்களா, அவங்களோட ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு சூட் ஆவாங்களா. சும்மா போயிட்டு ஒரு ஃபீமேல் ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் கொடுத்தா நம்மளோட ப்ராடக்ட், என்னோட சாரீ வந்து சேல் ஆகும் அப்படின்னு சொன்னால், இல்லைன்னா என்னோட ஜுவல்ஸோ ஏதோ சேல் ஆகும்னு சொன்னால் சேல் ஆகாது. ஏன்னா அவங்க போடுற பிக்சர்ஸ் என்ன, அவங்கள யார் ஃபாலோ பண்ணுறா, அந்த கமெண்ட்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் போய் எடுத்து படிங்க. அது என்ன வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் கொடுக்குதுன்னு எடுத்து படிங்க. ஸோ அதில் யார் சிம்பு வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றத பாருங்கள், காஜில் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லஸ்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஆக்ட்ரஸ் எடுத்துப்போமே, சூர்யா கூட ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க ஒரு மூவியில், எனக்கு நேம் கரெக்டாக மறந்து போச்சு. ஸோ அந்த ஆக்ட்ரஸ் வந்து இப்போது இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. ஷீ இஸ் நாட் அன் ஆக்ட்ரஸ் எனிமோர் ஐ கெஸ். ஸோ அவங்க வந்து ரொம்ப ரியலாக வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம், அவங்க மதர்ஹுட், அதை பற்றி ஒவ்வொரு விஷயமா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நீங்கள் ஒரு கொலாப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கரெக்டான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக ஒரு பெரிய ஆள்கிட்ட போயிட்டு எனக்கு ஃபாலோவர் வரணும், ஃபாலோவர் வந்து எனக்கு கஸ்டமர் வரும் அப்படின்னு சொல்கிறதே பொய். அது நடக்கவே நடக்காது. சமீரா ரெட்டி, சாரி இப்போ தான் எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க, சமீரா ரெட்டி. ஸோ சமீரா ரெட்டி வந்து பர்ஃபெக்டாக ஷீ இஸ் இன்ஃப்ளூயன்சிங். அவங்களோட வேலையில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. ஷீ இஸ் நோன் ஃபார் வாட் ஷீ இஸ் அண்ட் ஷீ இஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹர் க்ரௌட். அவங்களை யார் பார்க்குறாங்களோ எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அதுதான் விஷயம். தட் இஸ் அ டேக் which you put on a person to describe. பட் ஆனால் their career or what they do is completely different. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோவர் கேம்பெயின், நீங்கள் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்லேயே நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கே பே பண்ணி ஃபாலோவர் கேம்பெயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமே உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் எடுத்து கொடுத்துரும். அது அந்த இதுவே அந்த பேசிஸில் தான் இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக வந்து நான் ஒரு கூடிய சீக்கிரத்தில் வந்து ஐ வில் கெட் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் டு ஆக்சுவலி கம் லைவ் ஆன் IGTV and teach you all digital marketing basics.
உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங் செட் பண்ணுறது, ஷாப்பிங்ன்ற பாருங்க, இந்த ஆட்ஸ் செட்டப் பண்ணுறது, ஃபேஸ்புக் ஆட்ஸ். ஸோ பிஸ்னஸ் மேனேஜர்லேருந்து எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணுறது, போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மட்டும் எப்படி ரன் பண்ணுறது, ஏன் வந்து போஸ்ட்டை சும்மா மட்டும் பூஸ்ட் பண்ணக்கூடாது, இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஐ வில் அரேஞ்ச் அ லைவ் வெரி சூன் ஸோ தட் யூ கேன் கெட் பெனிஃபிட்டட் அண்ட் ஆல்சோ புட் இட் ஆன் IGTV ஸோ தட் யூ கேன் play it and see it any time, number of times. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து, அடுத்த விஷயம் என்ன நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து இது வந்து ப்ராப்பராக ஷூட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போடலாமே, இதில் போடலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து எனி பிளாட்ஃபார்ம் தட் பேஸ் ஐ வில் நாட் பி தேர். இஃப் IGTV ஸ்டார்ட்ஸ் பேயிங் me, I'll remove all the videos, or if they have an option to demonetize, I will do that. எனக்கு வந்து ஒரு சில கவலை என்னன்னு சொன்னால், ஒரு சில நியூஸ் சேனல்ஸும் சரி, ஒரு சில இவங்களும் சரி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நான் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்க மாட்டேன், நான் அவங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன், இது பண்ணியிருக்க மாட்டேன். சம் 1 or 2 ஒரு மேகசின்ஸு இவங்க வந்து எடுத்திருப்பாங்க, என்கிட்ட பேசியிருப்பாங்க, அவங்க சில இன்சைட்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த இன்சைட்ஸ் எடுத்துகிட்டு அவங்க என்கிட்ட பேசின மாதிரியும், அண்ட் இது ஒரு சைனீஸ் விஸ்பர் மாதிரி ஆகுது. ஆரம்பித்த மூமெண்ட் வந்து டேஞ்சரஸாக அமையுது. அது எப்படி போகுது அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். காழ்ப்புணர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்படி இருக்கோமே, ஆனால் நம்மளோட ஒருத்தவங்க வந்து நம்மளோட ஒரு மேலே படியில் இருக்காங்களே, ஒரு பணக்காரங்களாக இருக்காங்களே, நம்மளோட அதிகமாக அவங்க காசு வச்சுருக்காங்களே அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் ஒருத்தவங்களை வந்து நம்ம வெறுப்போம், அவங்களுக்கு மேலே ஒரு கோவம் இருக்கும். இது வந்து ஆகிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அண்ட் இந்த விஷயத்தினால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்மளால் வந்து அன்பயஸ்டாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. ஒரு பயஸோட தான் ஒரு விஷயத்தை நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஹேட்ரட், காழ்ப்புணர்ச்சிகள் அதிகமாகுது ஒரு பர்சன் மேலே, ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா ஆரம்பித்த மூவ்மெண்ட் வந்து ஸ்மால் பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக எது கரெக்டு, இது மாதிரி இன்ஃப்ளூயன்சிங் பண்ணுறது ராங், இது மாதிரி நிறைய ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் காமிச்சதும், அண்ட் ரியல் ஃபேஸஸை வந்து வெளியில் டியர் ஆஃப் பண்ணி வெளியில் கொடுக்கு இதுக்கு மட்டும்தான் ஆரம்பிச்சது. பட் ஆனால் இது பியூராக எப்படி போகுது அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள திட்டுறது, பின்னாடி அதுக்குள்ளே இருக்கிறவங்கள திட்டுறது, தகாத வார்த்தைகளால் அவங்கள இது பண்ணுறது, அவங்களோட டிஎம்ஸில் போய் அசிங்கமாக திட்டுறது, இது மாதிரி மாறுது. ஸோ இது மாறும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மூமெண்ட்டே ராங்காக மாறுது. ஸோ எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு சில பேர் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் க்ராப் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குறது, இன்ஸ்டாகிராமில் இவங்க சைடு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டு இப்படி அனுப்புறது, இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ட் அது வந்து மிக தவறு. ஸோ ஒரே ஒரு இதில் வந்து ஒரு வீடியோவில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஆலியா மனசா பேசுன மாதிரி இருக்கும். அது சஞ்சீவ் அக்கௌண்ட்லேருந்து நான் சஞ்சீவ் பேசினாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து அது ஆலியா மனசா தான் பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த சேட்டுக்கு கீழே வந்து ஆலியா மனசா நான் தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம் தவறு. மீதிப்படி மற்ற சொல்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் வந்து மிகச்சரிதான். அண்ட் ஒரு இதில் வந்து வேறு ஆலியா மனசா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து February மாதமே அவங்களுக்கு போட்டுட்டேன், அந்த பிக்சரை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னு சொன்னால், அவ்வளோ வருஷம் அவங்க காசு கட்டி அவங்க எல்லாம் பண்ணிட்டு அவங்களை கெஞ்சி விட்டுட்டு போட்டது தான் ப்ராப்ளமே. அதை வந்து அது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்னு சொன்னால், மன்னிப்பும் கேட்டுட்டீங்க, ஆனால் அது ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி இன்னும் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் யாரும் திருந்துறதுக்கான வழியில் இதில் எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு சில பேர் இப்போ இதில் கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தீங்க என்னென்னு சொன்னால், யூடியூப்ல டிமானிட்டேஷன் ஆஃப் பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு போட்டிருந்தீங்க. அண்ட் பேசிக்கலி ஐ ஆல்சோ டோன்ட் ஹேவ் டைம் டு சிட் ரெக்கார்ட் அண்ட் புட் இட் லேண்ட்ஸ்கேப்பில் போட்டு எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ ஃபுல் டே ஆஃபீஸ் ஒர்க் இதெல்லாம் இருக்கும்போது ட்ராவல் அது இது இருக்கும். ஸோ வந்துட்டு அப்படியே ஒரு 1 hour லைவ் டக்குன்னு போயிட்டு முடிச்சுட்டு போகிறது எனக்கு டைம் இருக்கும். ஸோ மீதி எல்லாமே லைக் மை டீம் டாக்ஸ். ஸோ ஒரு சில பேர் மட்டும் ப்ரைமரியில் போட்டுப்பேன், அது மட்டும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் உங்ககிட்ட. ஸோ இதுதான் மெயினாக லைக் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் மை அக்கௌண்ட். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக பேசணும், நான் முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொன்னது என்னதுன்னு சொன்னால், ஒரு சில லைக் ஒரு பீப்புள் இன் டிக்டாக் வேர்ல்ட் ஹூ ஆர் லைக் சீட்டிங் அப்படின்னே சொல்லலாம். நான் ஓப்பனாகவே சீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நான் இதை ஏன் வந்து அவங்க ஏமாந்துடுறாங்க, இல்லை அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியல, ஏன் நான் சீட் பண்ணலை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சில விஷயம் தவறுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சும் அதை வந்து அவங்க பண்ணுவாங்க. அதோட சிம்பிளான அந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது வந்து கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த போஸ்ட் போடும்போது கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போடுவாங்க. அண்ட் அந்த போஸ்ட் போட்டு ஒரு 2 days டெலிட் பண்ணுறாங்க. இதுதான் மோடஸ் ஆப்பரண்டி இவங்க பண்ணுறது. இவங்க ப்ரொமோட் பண்ணுற ஒரு பேஜஸ்க்கு கூட இவங்க வந்து எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க, எதுவும் ஆக மாட்டாங்க. இவங்களால பல பேருக்கு பல லாஸும் ஆகிருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட்லேருந்து போகிறேன். நான் ஒரு சிம்பிளாக நான் இந்த விஷயத்தை ஏற்கனவே வந்து என்னோட ப்ரீவியஸ் லைவ்ஸில் டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர்ஸை உரிக்கும் போது நான் ஒரு ப்ரீவியஸ் லைவ்ஸில் இவட உரிச்சிருப்பேன்.
ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அக்கௌண்ட் காமிக்கிறேன். சேசன் புது சட்டையா? இல்லைடா பழசு தான். இது வந்து போன பர்த்டேக்கு வந்துச்சு. அது போடவே இல்லை. 2-3 தடவை போட்டேன் நான். இந்த தடவை எடுத்து போட்டேன். உனக்கு தான் தெரியும்ல, 6-7 டிஷர்ட் இருக்கும். பேனசானிக்கில் ஒரு 20 டிஷர்ட் வச்சுருக்கேன். அதே திருப்பி போட்டால் என்ன ப்ரோ அதே டிஷர்ட்டே போட்டிங்களான்னு கேட்பீங்க. ஸோ Shrew.3399 இவங்களை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வீடியோஸ் ஏற்கனவே அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்ல போகிறாங்க. சொல்யூஷன் வச்சிருக்காங்க. இது அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை. யார் வேணா பண்ணலாம், எந்த ஏஜ்ல இருந்தாலும் பண்ணலாம், என்ன ஜெண்டர் எதுவுமே குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவையில்லை. இது என்ன மாதிரி ஒர்க்னா வந்து நார்மலா இமேஜ் ஐடென்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ஒர்க் தான். அண்ட் நீங்க பண்ற வேலைக்கு வந்து அவங்க they give you money and அதை வச்சு நீங்க வந்து உங்களோட குட்டி செலவு நீங்களே பார்த்துக்கலாம். அவங்களோட பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ போய் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லி பாருங்க. they tell you all the details about it. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா do the work and earn your money. ஹாய், இன்னைக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்றேன். இது யாருன்னு சொன்னா ஆன்லைன் பாக்கெட் மணி. ஓகே. ஸோ அது இரிட்டேட்டிங்கான வாய்ஸு. ஸோ அதை முதல்ல உங்களை ஸ்டாப் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வி வில் டாக். ஸோ ஷ்ரூ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஷ்ரூக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சு. அதையே நான் பேசியிருந்தேன். நான் அவங்க வந்து அதை திருப்பி உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணல, அவங்களுக்கு மேலே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் திமிரா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து எனக்கு வந்து ப்ரூஃபோட அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ண திரும்பவும் பார்சல் காப்பி எல்லாமே சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஷ்ரூக்கு இன்னைக்கு ஷ்ரூ தான். ஷ்ரூ வந்து அவங்களுக்கு வந்து 4000 ரூபா பே பண்ணிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து இந்த போஸ்ட் இப்படி போடுங்கன்னு சொன்னால் அவங்க போட மாட்டாங்க. நான் வந்து அவ்வளோ நாள் இழுத்து அடிச்சுட்டு இனிமேல் ரீஃபண்ட்லாம் கேட்காதீங்க அப்படிலாம் திமிரா சொல்லிட்டு போட்டுட்டு 11 மணி நேரத்தில் எடுத்துருவாங்க போஸ்ட்டை. ஆனால் வந்து ஆன்லைன் பாக்கெட் மணி இது வந்து டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இந்த ரீகேப்சா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருட்டு பசங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தாங்க. இந்த ரீகேப்சா ஒர்க் எனக்கும் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணேன். இது என்ன டைப் ஆஃப் ஒர்க்கு, இருக்கிறதுலையே கேவலமான ஒரு ஒர்க்கு, ஒரு அடிமை தொழிலோட கேவலமான ஒரு ஒர்க்கு தான் அந்த ரீகேப்சா ஒர்க்கு, இந்த ஆன்லைன் பாக்கெட். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ், அவ்வளோதான். இவங்க யார் அப்படின்னு சொன்னால் நான் அதை காமிக்கிறேன். இதுதான். ஓகே. ஸோ ஆன்லைன் பாக்கெட் மணி, ஃப்ரீ டைம் ஜாபு, ஒர்க்கு செக்யூர்ட் அண்ட் ட்ரஸ்டட், டிபெண்ட் ஆன் கூகுள், $2, $2 இந்த சைட் ரூபி, எவ்வளோ வரும்னு தெரியாது, கேப்சா ஒர்க். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளமே. இது என்ன ஒர்க் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டிருப்பானுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கிறவனுங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் சம்பாதிச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 1000 கேப்சாக்கு மேலே சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அமௌண்ட்டே கிடைக்கும். இவங்க அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி எ ஸ்கேம், பட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஏமாத்து வேலை. ஸ்ரீஷாப் டேக் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் தோஸ் பேஜஸ். நான் அது லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். லிஸ்ட் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. இந்த கேப்சா பேஜஸ் லிஸ்ட்டு மட்டுமே என்கிட்ட ஒரு 8 ஒரு 10 இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், கூகுளில் வந்து அந்த கேப்சா இது இருக்கும் கரெக்டாக. ஸோ கேப்சாஸ் எதுக்கு வந்துச்சு, லைக் இதுனா ரோபாட், ஒரு பர்சன் வந்து உண்மையான பர்சனா இல்லை ரோபாட்டா அவங்க தான் உள்ளே போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இது பண்ணுறதுக்கு தான். இப்போ வந்து லைக் கூகுள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், லைக் ஒரு சில பேர் அந்த ஓல்டு அந்த புக்ஸ் எல்லாம் வந்து ஆர்கைவ் புக்ஸ் எல்லாமே எடுத்து அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்காக அதோட டெக்ஸ்ட் எல்லாமே தூக்கி இதில் போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பர்சன் உள்ளே போகும்போது அதை நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இதான் ஹெச் கேப்சா அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் சைட்டில் அந்த ஹெச் கேப்சா போட்டிங்கன்னா யூசர் சால்வ் பண்ண அவங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இவங்க இந்த மாதிரி ஏபிஐ இதில் ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், டிப்பிக்கலி ஒரு மெஷின் பண்ணுற வேலையை மனுஷங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஸோ லிட்ரலி வந்து நீங்கள் ஒரு பூதம் மாதிரி உட்காந்துக்கிட்டு வர பிக்சருக்கு உட்காந்து டைப் படிக்கணும் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ஒர்க்கு பண்ணுறதுனால உங்களுக்கு 1% கூட மூளை இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை, கற்றுக்க போகிறது கிடையாது, ப்ரொடக்டிவிட்டி எதுவும் கிடையாது, 0 வேஸ்ட்டு. பிச்சை காசு கொடுப்பானுங்க. இதுதான் அவனுங்க பண்ணுவானுங்க. அது வந்து நீங்கள் பாக்கெட் மணியாக வச்சுக்கிற அமௌண்ட்டோ இதெல்லாம் கிடையவே கிடையாது.
அந்த ஒர்க்குக்கு லிட்ரலி நான் சொல்கிறேன், ஒரு கொத்தனாராவோ இல்லை ஒரு கூலியோ எந்த வேலை நீங்கள் வெளியில் போய் பண்ணாலும் யூ லேர்ன் மோர். அந்த ஒரு பர் ஹவர் ரேட்டுக்கு நீங்கள் நிறையாவே காசு சம்பாதிப்பீங்க. அவ்வளோ கேவலமாக இருக்கும், அது பண்ணவே முடியாது. இது ஃபஸ்ட்டு டைப். ரெண்டாவது டைப் என்னன்னு சொன்னால், இந்த டைப் ரைட்டிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவானுங்க. இதில் வந்து என்ன சொல்லுவானுங்கன்னா, இத்தனை வேர்ட்ஸ் டைப் படிக்கணும், இத்தனை அதை அடிச்சு முடிச்சா இது பண்ணணும். இப்போ இந்த ரீகேப் ஷார்ட்ல என்ன பண்ணுவானுங்களா அப்படின்னு சொன்னால், காசு வாங்கிடுவாங்க. 150 300 வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்குறதே. இது பயங்கரமான ஒரு கொள்ளை. அடுத்தது வந்து இந்த டைப் ரைட்டிங் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு, இந்த ஒர்க் வந்து 90% அக்யூரசிக்கு மேலே முடிக்கணும், 99% அக்யூரசிக்கு மேலே முடிச்சா தான் உங்களுக்கு காசு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக அடிச்சிருப்பீங்க, 1000 ரூபா தரமாட்டான். அதுலேயே இழுத்து பிடிப்பாருங்க. என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் நடக்கும். என்னது, நீங்கள் வந்து இத்தனை வேர்ட்ஸ் தப்பாக எழுதிருக்கீங்க, அது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்ருவானுங்க. இந்த கேப்சா ஒவ்வொருத்தரும் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஆனால் இவங்ககிட்டலாம் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் இது கொடுத்தா இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இன்னொருத்தன் காமிக்கிறேன், இவன் வந்து அப்படியே சினுங்குவான் பாருங்க. ஏன் சினுங்குறானே தெரியாது. பண்ணிக்கலாம் எப்படின்னு கேக்குறீங்களா? ஆன்லைன் பார்க்கிங் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ் மூலமா தான் இது. உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தா மட்டுமே இருந்துட்டு போதும். அனிமேஷன் வர எந்த விதமான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனோ எதுவுமே இருந்துட்டு கிடையாது. எப்ப வேணா யார் வேணா வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இது வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பண்ணாலே இருந்துட்டு போதும். நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல 10 பைசா கூட வராது. இல்ல வேற ஏதாச்சும் ஒர்க் பண்ணி வேஸ்டா பண்றதுக்கு பதிலா டைம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லா வந்து பண்ணலாம். செலவை நாமளே வந்து பார்த்துக்கலாம். ஸோ கீழே வந்து அவங்க ஐடி வந்து டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு போய் வந்து ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பினாலே இதை பத்தின ஃபுல் கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களே வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ. என்ன சீக்ரெட்னா, நம்மளோட பாக்கெட் மணியை நாமளே வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரிஞ்செல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இவன் பண்ண கிரிஞ்சுக்கு அந்த தாடி முடியெல்லாம் அப்படி சிலுத்துக்கிட்டு இப்படி நின்றுச்சு. அந்த அளவுக்கு ஒரு கிரிஞ்சு இவன் பண்ண கிரிஞ்சு. அநியாயம். ஒரு இந்த பேஜுக்கு ஒரு ஆடு கொடுக்கறதுக்கு எப்படி சின்கிட்டு திடுறான் பாருங்க. இவனெல்லாம் விட்டு வேற வச்சிருக்கோம். இதுக்கு வந்து இன்னொருத்தவங்க மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம ஆல் ராங் வீடியோஸ்க்கு மட்டும் இவங்க வந்து ஆட் கொடுப்பாங்க. ஃப்ரீ டைம்ல வந்து கேம்ஸ்லாம் விளையாண்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இது ஒரு குட்டி சேஞ்ச். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பாக்கெட் மணி அப்படின்ற அவங்க இன்ஸ்டா பேஜில் போய் ஒர்க் பண்ணால் போதும், நம்மளுக்கான குட்டி குட்டி சின்ன சின்ன இயர்னிங்ஸை வந்து நம்மளே வாங்கி நம்மளோட தேவைகளை முடிச்சுக்கலாம். இதில் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. ஐடென்டிஃபிகேஷன், இமேஜ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி இது எவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங்ஸ். அது இல்லாமல் எப்போல்லாம் நம்ம ஃப்ரீயோ அப்போ மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி? ஸோ கீழே அவங்களோட ஐடி மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி அவங்களோட ரிவ்யூஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். டாடா. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் மேடம் இதில் மட்டும் மாட்டல, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று மாட்டிருக்காங்க. நான் வருவேன் இப்போ லிஸ்ட்டுக்கு திருப்பி வருவேன் நான். அப்போ நான் திரும்பி காமிக்கிறேன். மேடம் வந்து இவங்க வந்து ஆல் ராங் ரீசன்ஸுக்கு எல்லாத்துக்கும் மாட்டுவாங்க மேடம். இதில் வந்து ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி மீம் பேஜஸ் இவங்க இது வந்து இந்த இந்த பேஜஸ் இருக்கானுங்களா, சாரி மீம் பேஜ்ன்ற பாருங்க, இந்த ஆன்லைன் பாக்கெட் மணி பேஜஸ். இந்த ஆன்லைன் பாக்கெட் மணி பேஜஸ் வந்து இதுலேருந்து எடுத்து இவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து போட்டிருக்காங்க. அவங்க இதில் போட்டது இவங்க போட்டுட்டு 2-4 என்ன தான் வச்சுருப்பானுங்க. கமெண்ட் செக்ஷன்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. இவங்க போட்டிருப்பாங்க. இவங்க நம்பிட்டு ஒரு சில பேர் வருவாங்க, அவங்கள ஏமாற்றி முடிச்சு விட்ருவானுங்க இவனுங்க. இதை திரும்பி எடுத்து இவங்களோட ப்ரொஃபைலில் போட்டுட்டு இந்த வேலை பண்ணுறது ஆன்லைன் பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கம்ப்ளீட் வேஸ்ட்டு. இது யாரும் இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து 10 பைசா கூட பிரயோஜனமே கிடையாது. இதுக்கு பேசிக்காக சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் ஸ்டார்ட் வித் எனி ஸ்கில்ஸ் தட் யூ வாண்ட். இப்போது லைக் இந்த விஷயத்துலலாம் நான் வேதனைப்பட்டு தான் நானே வந்து ஃபன் பண்ணி, சரி ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட் லைக் டிசைன் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபார்ம் கூட ரிலீஸ் பண்ணிடுவேன். ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் திஸ் ஃபார்ம் பை டுமாரோ மார்னிங். நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்ளிகேஷன்ஸ். தென் வீல் அப்ளிகேஷன்ஸ் படிச்சுட்டு யார் பெஸ்ட் ஆகும். அதில் கூட நான் வந்து டெக்னிக்கலாக கொஷின்ஸ்லாம் எதுவுமே இது போடவே இல்லை. இட் வில் பி மோர் கான்சென்ட்ரேட்டட் ஆன் ஒரு பர்சனை அறிஞ்சிக்கிறதுக்கும் அவங்களோட சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அறிஞ்சிக்கிறதுக்குமான கேள்விகளாக மட்டும்தான் இருக்கும். ஒரு பர்சன் உண்மையிலுமே 6000 கேள்விகள் மட்டும்தான் இருக்குமே தவிர டெக் கேள்விகள் அதில் இருக்காது.
அதுக்கு நீங்கள் தமிழ்லையும் பதில் சொல்லலாம், இங்கிலீஷ்லையும் பதில் சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ நான் அது போட்டதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால், சரி ஒரு எதுவுமே தெரியாத ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு கோடிங் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒன்றுமே தெரியலனாலும் கோடிங் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் HTML CSS பூட்ஸ்ட்ராப் ஒரு JavaScript சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க சாஃப்ட்வேர் சைட் போகிறாங்களா இல்லை வெப் டெவலப்மெண்ட் சைட் போகிறாங்களா, PHP MySQL சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் React to Angular வெப்சைட்னா, அதுக்கப்புறம் ஒரு Node.js MongoDB டேட்டாபேஸ் சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாற்றிட்டு, நமக்கு தெரிஞ்ச கம்பெனியில் ஏன்னா எனக்கு தெரியும். ஸோ ஐ நோ த CEOs of lot of companies whom I know. ஸோ உடனே ரெஃபரல் போட்டுட்டு, இல்லைன்னா எங்கள் கம்பெனியில் ஹையரிங் இது அடிக்கடி வரும், ஸோ அதை பார்க்கலாம். ஸோ லைக் ஐம் ட்ரைங் டு ஹெல்ப் அஸ் மச் as I can. நான் அது போட்டிருந்துமே அதில் வந்து எனக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 300 to 350 பேர் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது வந்து அதுதான் நான் சொல்கிறேன்ல. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃப்ரண்ட் அண்ட் கோர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ண கோர்ஸ், எங்கள் டீம் டிசைன் பண்ண கோர்ஸஸ் ஃபார் 21 days. அது 21 daysமே ஃப்ளெக்சிபிளாக எப்போ வேணால் யார் வேணால் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களால் முடிஞ்சது எங்ககிட்ட வந்து we have had people who had finished that in 14 daysல கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இருந்திருக்காங்க. அண்ட் அதுவும் வந்து BSc மேத்ஸ் படித்த பொண்ணு, இதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களாம் கிளியர் பண்ணி இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு they have been in a very good job. ஸோ நான் அதுதான் சொல்ல வந்தேன், எனக்கு இதெல்லாம் ஒரு மனவேதனை தான். ஸோ எப்படியெல்லாம் ஒரு யூத்தை வந்து நல்லா அடுத்த ஒரு ஃப்யூச்சராக போக வேண்டிய யூத்தை எவ்வளோ கேவலமாக அழிக்க முடியுமோ இன்னொருத்தங்களே வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய வயசெல்லாம் இருக்கவே இருக்காது, இதுக்கு பின்னாடி உட்காந்து பண்ணுறவங்கலாம். இவங்களுக்கு வந்து 43.1K ஃபாலோவர்ஸ் வேறு இந்த பேஜுக்கு இருக்குது. இது பாருங்க, ஐயோ இந்த இரிட்டேஷன் வேறு திரும்பவும். ஸோ இது இன்னொன்று, இது ஏற்கனவே இந்த ரவுண்டு இந்த கேப்சா இது வந்து ஏற்கனவே 2 IGTVயில் வந்து நாங்கள் செஞ்சுருப்பேன். நான் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணவங்கள இது ஷூ வந்து அடிக்கடி இந்த கேஸில் மாட்டுறது தான் கம்ப்ளீட் அரகன்ஸ் தான் ஃபுல்லாக. ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யாரோ ஒருத்தங்க, ஜேசன் ப்ரோ இதை பல VTV செலிபிரிட்டிஸ் ப்ரொமோட் பண்ணாங்களே, பல பேர் லாஸ் தியர் மணி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் என்டார்சிங். வில் தோஸ் செலிபிரிட்டிஸ் பி அக்கௌண்டபிள் ஃபார் திஸ்? ஓகே. ஸோ இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து புவர் மோட் ஆஃப் ஒர்க். இதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர இது ஏதாச்சும் ஒரு லீகல் இதில் தான் வந்து சொல்லணும் இது எந்த விதத்தில் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க்குக்கு வந்து லேபர் லாஸ் இருக்கா, மினிமம் பே இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் இது லீகலி இதில் இல்லைனா எனக்கு அது தெளிவாக தெரியலனாலும் ஐ ஹவ் சம்திங் எல்ஸ் which I have to show to you which I think you will find it more amusing. நான் காமிக்கிறேன் அடுத்து தான் இப்போ நம்ம மெயின் பிக்சருக்கே வரப்போகிறோம். ஒரு சில பேஜஸ் இருக்குது. இதுக்கு வந்து நான் காரணம் வந்து யாரை சொல்கிறதுனே தெரில. எனக்கு பல பேரை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்று வந்து மக்களுடைய பேராசையை வந்து நான் குற்றச்சாட்டுறதா, இல்லைன்னா வந்து அறியாமையை குற்றச்சாட்டுறதா அப்படின்னு எனக்கு தெரியல. காமிக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஒரு பேஜ் இருக்காங்க @constant.trading அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3000 ஃபாலோவர்ஸ் என்ன வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில். நான் அந்த லைவ் முடிச்சோன்னா என்ன பண்ணணும்னு கூட சொல்கிறேன் அவங்கள. அவனுங்க என்ன பண்ணானுங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டேட்டஸை எல்லா டிக்டாக்கர்ஸ் இவங்ககிட்டயும் அனுப்பிச்சிட்டு ஒரு சில பேர்கிட்ட சொன்னாங்க, இதை படிங்க, we invest your fund on bitcoins, கிரிப்டோ கரன்சியா நமக்கு தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாது. ஸோ புரிய வைக்கிறார். ஆஸ் வி ஆர் ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு என்ன இங்கே வேலை, வி ப்ரொவைட் அவர் சர்வீஸ் ஃப்ரம் ஹியர், திஸ் ப்ராசஸ் இஸ் ஆல் லீகல். இப்படி யாராச்சும் சொன்னாலே அவன் லீகல் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? வாட்ஸ் அவர் ப்ராஃபிட் இன் திஸ்? வி கெட் பிட்காயின்ஸ் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் எவ்ரி சிங்கிள் டிரான்சாக்ஷன். அது எப்படி டிரான்சாக்ஷனில் பிட்காயின் பாயிண்ட் வரும்? எனக்கு அது புரியவே இல்லை. அதான் கிரிப்டோ கரன்சி பற்றி மக்களுக்கு வந்து எந்த விஷயமும் தெரியாதனால இந்த விஷயம் நடக்குது. All you need is a little more knowledge about cryptocurrency and ethical internet knowledge. Then you can all come to know that it's not a magic or we are fooling கூட ஸ்பெல்லிங் தெரியல நாய்க்கு around something, just some internet currency knowledge. இது வந்து அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், பேசிக்லி எழுத்து கூட்டி வாசித்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு யாரோ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மைண்டை கூப்பிட்டு உட்காந்து எழுத சொல்லியிருக்கான். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரியணும் இவங்கெல்லாம் வந்து எந்த கேட்டகரியிலேருந்து வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி. ஏமாத்துறதுக்குன்னே வந்தவனுங்க 10K வந்து 32K மாற்றிட்டு வரான், 15K 52K மாற்றிட்டு வரான், 20K 65K மாற்றிட்டு வரான், 30 1 lakh, 45,000 1.5 லட்சம், 60,000 2 லட்சம், 75,000 3,20,000 ரூபா, 1 லட்சத்தை 5 லட்சமாக மாற்றினான். அதான் எனக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. என்னென்னு சொன்னால், இந்த கஷ்டப்பட்டு இந்த ஆண்டர்பிரினர்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு
நான் வந்து அந்த பேசிக்காக சும்மா வந்து எப்படி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஆண்டர்பிரினர்னு போடணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டூடியோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு சும்மா சிஇஓன்னு ஒரு டேக் போட்டுட்ருப்பாங்களே, அவங்கள சொல்லலை. ஆக்சுவலாக உண்மையிலுமே கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியை எதையோ ஒன்று பில்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், காசு வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு. ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது 20% ப்ராஃபிட் வச்சு அந்த 20% ப்ராஃபிட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு வரதே அவ்வளோ பெரிய விஷயம். கொஞ்சம் டிலே ஆச்சு. ஒரு 20 டேஸில் முடிக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு மாதம் இருக்குன்னு வச்சுக்கோமே. லைக் I'll just give a simple logic. ஒரு 30 நாள் ஒரு மாதம் இருக்குது, 20 நாள் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும். அதுக்கு வந்து 3 ரிசோர்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ரிசோர்ஸ்க்கும் 50 லட்சம் 50,000 வச்சுக்கோங்க. ஸோ 1.5 லட்ச ரூபா சம்பளம், 3 ரிசோர்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேட் வந்து 2 lakhs அப்படின்னு வச்சுப்போம். 1.5 லட்சம் போடுறாங்க, ரொம்ப அதிகமான ப்ராஃபிட், 50,000 ப்ராஃபிட் வச்சுருக்காங்க. ஸோ இது அதில் 1.5 லட்ச ரூபா வந்து இட் கோஸ் ஆன் சேலரி. மீதி 50,000 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸு, இன்டர்நெட்டு, ஆஃபீஸு, பிசிக்கான இந்த செலவு எல்லாமே போயிட்டு ஒரு 20,000 ரூபா மிஞ்சும். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த டெவலப்பர் இந்த 3 பேர் வேலை செய்கிறவங்க வந்து அந்த 1 month அந்த ப்ராஜெக்டை முடிக்கல. இது 2 மாதம் ஆக போகுது, இல்லை அடுத்த மாதம் ஆக போகுதுன்னா இந்த ரிசோர்ஸ்க்கு அதே ப்ராஜெக்டில் இருந்து அமௌண்ட் போகும். ஸோ லாஸ் ப்ராஜெக்ட் 1.5 லட்ச ரூபா, இங்கே 3 லட்ச ரூபா ஆச்சு. ஆனால் மொத்த ப்ராஜெக்ட் பட்ஜெட்டு 2 லட்சம் தான், தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் கம்ப்ளீட் லாஸ். ஓகே, இவ்வளோ தான் விஷயமே. ஆல்ரைட். ஸோ இப்படி நடக்கும்போது அதில் அந்த ப்ராஃபிட் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு ஆக்சுவல் ரன்னிங் கம்பெனியோட ஒரு டிஃபிகல்ட்டி பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியும். நான் ஒரு சின்ன ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஈஸியாக வந்து 10,000 இதெல்லாம் வந்து கனவுலையும் நடக்கவே நடக்காது. அதான் சொல்லலை, தேர் இஸ் சம்திங் தட் இஸ் டூ குட் டு பி ட்ரூ. ரொம்ப உண்மையாக பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு போயிடுங்க. அது வந்து எட்டாத காய் கசக்கோன்னு சொல்லிட்டு கூட போயிடுங்க. அது வந்து உங்களுக்கு தான் நல்லது, சீரியஸாக உங்களுக்கு தான் நல்லது. இதை நம்பி பல பேர் ஏமாந்துருக்காங்க. இதை யார் வந்து இதை எடுத்து போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில வீடியோஸ் நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன் நான். அப்போ யூ வில் சி யார் போட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதில் வந்து பிரைம் அக்யூஸ்டு அடிக்கடி இதில் போட்டு மாட்டின ஆள் யார் அப்படின்னு சொன்னால் வேற யாரும் இல்லை, நம்ம பீட்டர் K003. இவர் தான் வந்து அடிக்கடி இதை தூக்கி போடுறது. இதை வேற யார் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சிலர் அந்த கேரளா மியூசர்ஸ் கூட இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லைக் ஸ்டில் இன்வெஸ்டிகேட்டிங். நான் ஒரு சில பேரை வச்சு இந்த பேஜுக்கு ஆக்சுவலாக மெசேஜ்லாம் பண்ணி பார்த்தோம், ஒரு சிலலாம் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ எங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு, எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு போச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. இதை வச்சுட்டு சூன் வி வில் லான்ச் அ சைபர் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு யூ வில் கோ ஃபார்வர்ட். கண்டிப்பாக அதை பிடிப்போம். ஆனால் பிடிக்கும் போது ஏன்னா இவங்களுக்கு சும்மா ஒரு பொருதும் கிடையாது. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் லாஸ் அந்த இதுபடி டியூ டிலிஜென்ஸ் இவங்க இவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ப்ரொமோஷன் வரும்போது டியூ டிலிஜென்ஸ் பீட்டரோ இதற்கு யாரோ ஒருத்தங்க டியூ டிலிஜென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தப்பிச்சாங்க. டியூ டிலிஜென்ஸ் என்னென்னா அவங்ககிட்ட இருந்து ஜிஎஸ்டி நம்பர் இது எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கியிருக்கணும். இவங்க உண்மையிலுமே பண்ணாங்களான்னு சொல்லி இது டெமோ பார்த்துருக்கணும், இவங்க காசு போட்டு பார்த்துருக்கணும், இவங்க ப்ரூஃப் பார்த்துருக்கணும். இது எதுவுமே பார்க்கல, இது பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க வந்து காசு போட்டோன்னு இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பார்த்துருந்தா அது இப்போ ப்ரொமோட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. இவங்களுக்கு அது தப்புன்னு தெரியும், ஏன்னா போட்டு டெலீட் பண்ணுறதுலாம் எதனால. ஸோ இப்போ நம்ம அதை பார்ப்போம். ஓகே, आप इनके साथ कांटेक्ट कर सकते हो, इनको डीएम कर सकते हो, जहां पे आप अपनी मनी. அவனுங்க பேசுறவனுங்களாம் பாருங்களேன், அப்படியே என்னவோ உலகத்தையே கரைச்சி குடிச்ச மாதிரியும் மில்லினியர்ஸ் மாதிரியும் அவங்களேனோ அவ்வளோ காசு வச்சிருக்கிற மாதிரியும் தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. எல்லாம் அப்படியே சம்பாதிச்சு கிழிச்சிருப்பானுங்க அவனுங்கெல்லாம். ஆனால் வீட்டில் வந்து அங்கே அம்மா அந்த குப்பையை தூக்கி கொண்டு போய் போடுமா அதெல்லாம் போட மாட்டானுங்க. நான் டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுவானுங்க. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல், வீட்டுக்கும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, எதுக்கும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இங்கே பாருங்க, आप इनके साथ कांटेक्ट कर सकते हो, इनको डीएम कर सकते हो, जहां पे आप இது வந்து அவங்க உள்ள இருந்த ஹைலைட் ஒன்று. இந்த செலிபிரிட்டின்னு போட்டு செலிபிரிட்டின்னு ஐயோ இது எல்லாம் அந்த மாதிரி ஃப்ராடுகார பசங்க தான் அந்த ஃப்ராடுகாரனுங்களை செலிபிரிட்டின்னு போடுறது. வேற யாரும் சொல்லியிருக்காங்களா? யாரா மனசாட்சின்னு சொல்லியிருக்கீங்களா செலிபிரிட்டின்னு? இந்த பாருங்க, अपनी मनी इन्वेस्ट करोगे और ये आपको आपकी मनी डबल करके जोड़ देंगे. அப்படியே மணி டபுள் करके இந்த பாருங்க. सो जल्दी से जाओ, स्वाइप अप करो, अपनी मनी इन्वेस्ट करना.
அப்படியே கிழிச்சிடுவாரு இவரு. Hello guys, if you want to invest your money, வந்துட்டாரு ஏபிசிடி இங்கிலீஷ் இந்த பாருங்க. Hello guys, if you want to invest your money short term or long term, check out this page Constant Trading. They will help you to grow and make it double. Okay guys, swipe up and check it. மனசாட்சியே இருக்காது இதெல்லாம் சொல்லும் போது. ஏன்னா உன் கண்ணாடியை கொடுத்தா கூட இன்னொரு கண்ணாடி கொடுக்க மாட்டானுங்க, எப்படிடா இன்னொரு காசு கொடுத்தா கொடுப்பாருங்க? சொல்றத பாருங்க. This page Constant Trading. They will help you to grow and make it double. ஆமா, grow and make it double. அப்புறம் நீ ஏன் பண்ணல? இப்போ பண்ணி ஹேர் கட்லாம் நல்லா நீட்டா பண்ணி பாவம், அதுக்கு காசு இல்ல, ஹேர் கட்லாம் பண்ணி அழகா வந்து பேச வேண்டியதானே? அதை பண்றதுக்கு துப்பு இல்ல. ஏதாச்சும் பழைய பிளேடு உடஞ்ச பிளேடை கொடுத்துருந்தா கூட அவனுக்கு டபுள் ஆக்கி முழு பிளேடா கொடுத்துருப்பானுங்க. ஷேவ் பண்ணிருக்கலாம், முடிய கட் பண்ணிருக்கலாம். Okay guys, swipe up and check it. இந்த இவன் அதுக்கு மேல இந்த பாருங்க, ஒன்றும் தெரியாது. இது பாருங்க, எல்லாம் வந்து நம்ம மேல தப்பு தான். சும்மா இவன் வந்து இந்த கண்ணையும் இந்த உதட்டில் லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு அப்படியே உரசுவான். இந்த உரசுனானே இந்த தூக்கி தூக்கி பண்ணுவாங்கல்ல பாருங்க, எல்லாம் அப்படியே மனசாட்சியே நம்ம டபுள் டபுள் டபுள். இந்த பாருங்க, அவனுக்கு கொடுத்த ஸ்கிரிப்டே உனக்கு படிக்க தெரியல. முன்னாடி இருக்கவனாச்சும் ஸ்கிரிப்டை ஒழுங்கா படிச்சான். இந்த பாருங்க, guys wants to invest your money long term or short term, then check out this page. They will help you grow up your money and grow up your money, go up your money, go up your money. இவங்க வந்து வேற லெவல். வாங்குறது ப்ரொமோஷனுக்கு காசு, பிச்சை காசு, அது ஃப்ராடு பேஜுக்கு. அதை ப்ரொமோஷன் பண்றதுக்கு ஒரு நின்று அதுதான் அவங்க வந்து அப்படி ஆன் த வேலை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இறங்கிட்டு அவங்க வந்து இப்போ ஒரு பெரிய ஆடுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண போறாங்க. அடுத்து வந்து சாம்சங் ஐபோனுக்குலாம் ஆடு ப்ரொமோட் பண்ண போறாங்க. ஆன் த வே கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு அப்படியே ப்ரொமோட் பண்றது. அது விண்டோலாம் திறந்து விட்டுட்டு அப்படியே காத்து புஷ்ன்னு அடிக்கணும்ல. ஏன்னா வெளில போறவங்களாம் பார்த்துட்டு போனவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருந்தா போட்டான். இது இதோட ரொம்ப மோசம். சொல்லல மேடம், ஃபார் ஆல் ராங் ரீசன்ஸ். வாங்க, ஃபார் ஆல் ராங் ரீசன்ஸ் உங்களுக்காக தான் வெயிட்டிங். வாங்க. Hi guys, if you want to invest some money and make them double. Invest our money. If you want to invest the money. The money and make them double. Make them double. You. நேரத்துக்கு வந்து மில்லியனர்லாம் பில்லியனரா இருக்கணும், பில்லியனர்லாம் ட்ரில்லியனரா இருக்கணும். அவனுக்குலாம் தெரியல, அதெல்லாம் முட்டாள் இல்லையா? அந்த கஷ்டப்பட்டு எலான் மஸ்க் வந்து அவ்வளோ பிச்சை எடுத்து ரோட்டில் இது வீடு இல்லாமல் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கி அவங்களுக்குலாம் தெரில. இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த பாருங்க, இந்த முடி வச்சுலாம் இந்த பாருங்க, பாதி பிளேடை கொடுத்துருந்தா முழு பிளேடு கொடுத்துருப்பானுங்க முடி வெட்டுறதுக்கு. இவன் இந்த பாருங்க, இவன் இந்த பாதி சட்டையை கொடுத்துருந்தா முழு ஷர்ட்டு கொடுத்துருப்பானுங்க. இவங்க கார் ஜன்னல் இல்லாத காரை கொடுத்துருந்தா முழு ஜன்னலோட காரை கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்குலாம் வந்து காசு அப்படியே டபுள் டபுள். கூச்சமே இல்லை. Hi guys, if you want to invest some money and make them double, just check out. Hi guys, if you want to invest your money and make that double. சும்மா வேற மூஞ்ச முன்னாடி வந்து invest your money and make that double. Please check this page. And guys, so mentioning a page Constant Trading, आप इनसे कांटेक्ट कर सकते हो, डीएम कर सकते हो, मैसेज कर सकते हो, क्वेरीज ले सकते हो. கான்டாக்ட் करतीको டிஎம் மெசேஜ். என்ன சொல்ல வரான் இவன்? பாருங்க என்ன பண்ணிருக்கானு. நல்லா பாத்ரூம் போற அவசரத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதான் பண்றான். आप इनसे कांटेक्ट कर सकते हो, डीएम कर सकते हो, मैसेज कर सकते हो, क्वेरीज ले सकते हो. They can double your money. They can double your money. எல்லாருமே முட்டாளுங்க. நீங்க தெரியலையா? எது கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இவனுக்கிட்ட போங்க. எல்லாம் வேஸ்ட். நீங்களாம் எதுக்கு ஸ்மால் பிசினஸ் பண்றீங்க எனக்கு புரியல. எல்லாம் என்ன பண்ணுங்க, கடையை சாத்திட்டு டப்படான்னு போங்க. இப்போ கான்ஸ்டன்ட் ட்ரேடிங்கு எல்லாம் டபுளா பாகும். இப்போ எல்லா காசும் ஸ்வைப் அப் சொல்றத மட்டும் பாருங்க. தலைவர் தான் இந்த பேருக்கு, தலைவர் தான் பீட்டர். Guys, if you want to invest your money, make them double. Please
invest your money and make them double. Check out this page, invest your money, make them. அது சொல்லும் போது அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவனாலே நம்ப முடியல அதை. ஆனா இருந்தாலும் ப்ரோமோட் பண்றான். இது வந்து பக்கா ஃப்ராடு. அவனுக்கே சிரிப்பு வந்துருச்சு. Double, please check out this page, invest your money, make them double. Make them double. Okay? So இது வந்து லைக் ஆல் ஜோக்ஸ் aside, இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். என்ன கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபேக் ஸ்கேம்ஸ்டரை வந்து ப்ரொமோட் பண்ணி எது வெரிஃபிகேஷன் எதுவுமே இது பண்ணாமல் ப்ரொமோட் பண்ணி இவங்களால் வந்து பல லட்சம் பேர் லாஸ் ஆனது தான். இந்த பேஜஸ் மாதிரியே நிறைய பேஜஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. எனக்கு இதை பற்றி நான் இது பண்ண ஆரம்பித்தேன்னா எனக்கு வந்து நிறைய ப்ரூஃப்ஸ் வந்து நிறைய மீன் பேஜஸ் மூலமாக தான் எனக்கு வந்துச்சு. ஒருத்தரோட ப்ரூஃப், நான் இப்போ காமிக்கிறோட ப்ரூஃப். இதை மாதிரி வந்து இந்த கான்ஸ்டன்ட் ட்ரேடிங் மாதிரி கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் நிறைய பேஜஸ் இருக்குது. டேக்கன் அ லிஸ்ட் ஆஃப் தெம். அதில் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தர் நான் இதில் போட்டு காசு லாஸ் பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்க. அது வந்து எங்ககிட்ட இது வரைக்கும் வந்தது வந்து 85,000க்கு தான் வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் அதிகமாக காசு போடலை. நல்ல வேலை சின்ன பசங்களாக இருக்காங்களே, 10,000, 5,000, 20,000 அப்படி தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. வந்தது ஒரு கொஞ்சம் பேர் தான். ஸோ இந்த லைக் அமௌண்ட் வந்து எப்படி சொல்கிறது வந்து இந்த இப்போ நான் காமிக்க போகிறத தவிர்த்து இப்போ நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்லேருந்து. லைக் ஐ வில் ஷோ யூ சாட்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்னென்னு சொன்னால், நான் ஒரு சில விஷயத்த நான் அவரோட உண்மையிலுமே பாதிக்கப்பட்டவர் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு மறைச்சிட்டு நான் காமிக்கிறேன். தெரிஞ்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க. ப்ரோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து 25K இன்வெஸ்ட் பண்ணான் ப்ரோ. அவங்க சொன்னாங்க 2 hours 63K போட்டு விடுறோன்னு சொன்னாங்க. ஃபுல்லாக போட்டு விட்டுட்டானுங்க, அவ்வளோதான் டவுனு. எங்கே 63,000 வரும்? 69Kன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. 2 days கால் எடுக்கவே இல்லை ப்ரோ. எப்படி எடுப்பாங்க? முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படியே படிச்சிடலாம் இதில் வந்து. ஓகே, அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறப்ப என்னோட ஃப்ரெண்டு 20K கொடுத்தான் ப்ரோ. டிரான்சாக்ஷன் கான்வர்சேஷன் ஸ்க்ரீன்ல இருக்குது. ஓகே, இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. எனக்கு விக்டிமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஃபோன் டீட்டெயில்ஸ் எவ்ரி திங். நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டிரான்சாக்ஷன் கான்வர்சேஷனை டெக்ஸ்ட் பண்ணால் நம்ம சொல்லலாம், ஒரு ஸ்டெப் எதை எடுத்து ஹெல்ப் பண்ணுவார். பட் சீக்கிரமாக சொல்லணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இன்னொருத்தர் வந்து பேசியிருக்காரு. ஓகே ஓகே, யார் ப்ரொமோட் பண்ணாருன்னு கேட்டால் அது யார் வந்து பீட்டர். எந்த பீட்டர்? ஒரே பீட்டர் தான் இன்ஸ்டாகிராமில் இருக்கவே முடியும். இந்த பீட்டர் மட்டும்தான், இந்த ஒரே ஒரு பீட்டர் மட்டும்தான். சரி, எப்போ போட்டாங்கன்னு கேட்டால் அவன் ப்ரோ எத்தனை பேர் போட்டாங்க, யார் பேசுனா, என்ன பேசுனா, எல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவன் பேசின வீடியோ இருக்கா, லாங் ஆச்சு, யார் போட்டால் எப்படி பேமெண்ட் பண்ணாங்க, சென்ட் ப்ரோ. ஃபஸ்ட்டு இன்ஸ்டா டெக்ஸ்ட் பண்ண ப்ரோ, அது ஃபார்வர்ட் டு சாமல் ப்ரோ தான் என்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட் 20K கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவனுங்களோட நம்பர்னு நினைக்கிறேன். இந்த நம்பரில் இருந்தால் ப்ரோ காண்டாக்ட் பண்ணாங்க. அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அனுப்புகிறேன் ப்ரோ. இதான் அவனுங்க நம்பர். இது ஸ்கேமர் நம்பர் தான். ஓகே, இது வந்து ஜோக் கிடையாது, இது ரொம்ப சீரியஸான கான்வர்சேஷன். ஸ்கேமர்ட்ட எப்படி பேசுகிறாங்க மட்டும் பாருங்கள், அவன் எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்குறான்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஆஃப்டர் ப்ராமிஸ் ஒர்க் டன் ஓகேன்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி பேசினோன்னு நீங்கள் வந்து கட் பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் ஐ pay 5K you will not send means how can I found you, that's why I send your photo or come in video callனு கேட்டிருக்காங்க. ஏன் வீடியோ காலில் வந்தால் மட்டும் no 100% I will do withdrawal. வந்து சார் if you are going to cheat means what can I do, want proof? no. அதுக்கு வந்து yes wait I will give pic after you pay. பாருங்க எவ்வளோ விவரமா, நீ பே பண்ணதுக்கப்புறம் பிக்சர் அனுப்புறேன்றான். உடனே வந்து 100% ப்ராமிஸ் மீன்றான். வந்து ஐ வில் கால் வீடியோ கால்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாரி ட்ரஸ்ட் தென் பே அதர்வைஸ் பை. பாயை கூட ஒழுங்காக சொல்ல தெரில. வந்து மை ஃபாதர் இஸ் போலீஸ் ஆஃபீஸர் சார். ஏன் இப்படிலாம் சொன்னால் ஸ்கேமர் பயந்துருவானா என்ன? ஐயோ, எனக்கு வந்து உண்மையிலுமே உங்கள் ஃபாதர் போலீஸ் ஆஃபீஸராகவே இருக்கட்டும், உங்கள் அப்பா உண்மையிலுமே போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து டீச்சராக இருந்தாலும், நீங்கள் மக்கா இருந்தாலும் சரி, நீங்கள் அப்பா போலீஸாக இருந்து நீங்கள் வந்து ஏமாந்தாலும் சரி, அது வந்து அவங்கள வந்து பாதிக்காது. தயவு செஞ்சு உங்களோட விஷயம், நீங்கள் ஒரு அடல்ட் அப்படின்னு சொன்னால் 18 வயசுக்கு மேலே ஒரு அடல்ட் அப்படின்னு சொன்னால் அடல்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முதல்ல பழகுங்க. நம்ம சொசைட்டியில் ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னால்,
ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது யாருக்கும் துளியவே கிடையாது. நான் இப்போ எக்ஸ்போஸ் பண்ண செலிபிரிட்டிஸில் 90% ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்க அதை பொறுப்பேற்றுக்கணும், ஒரு தார்மீகமாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, ஒரு தவறு, நான் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயம் சுத்தமாக கிடையாது. இது வந்து நம்ம சொசைட்டிலே ஊறி போன ஒரு விஷயம். யார் எடுத்தாலும் ஸோ சொந்த காலில் நிற்கணும், அவன் யார் அப்படின்ற விஷயமே எனக்கு கிடையவே கிடையாது. இது வந்து எங்கள் அப்பா போய் ஏமாத்தணும்னு முடிவு பண்ணி ஒருத்தன் வந்திருக்கான். நீங்களா போய் தலையை உள்ளே விட்டுட்டு அவன் வெட்ட போகும்போது எங்கள் அப்பா தான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா அவன் கண்டுக்க போகிறான். நீங்கள் செத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்பா போலீஸாக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன? ஸோ ஹீ லைக்ஸ் டு டாக் டு யூ அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கிவ் மை ஃபுல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து வேர் இஸ் மை அமௌண்ட் சார்னு கேட்கும்போது அவன் ஏதோ ட்ரேடிங் பண்ண ஏதோ அனுப்பிச்சிட்டு on $1 lakh your amount include உடனே இதை பாருங்க, ஈஸி ஏமாத்துறது. இதை போட்டு அனுப்பிச்சிட்டான், உடனே $1 lakh. சரி, யூஎஸ்டியில் நீ பேசுகிற, அதானே இந்தியன் அமௌண்ட் லேக் வருது அங்கே உள்ள டேர்ம்ஸு. உடனே இஸ் தட் ட்ரூ? வாட் சாஃப்ட்வேர் இட் யூசிங் சார்? இது வந்து ப்ரைவேட்டா? எஸ். வாண்ட் டு டேக் விட்ரால் ஆர் நாட்? அவனுக்கு அது வரைக்கும் பேசவே தெரியல. ஓகே சார், டுநைட் யுவர் பேமெண்ட் வில் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே வந்து என்ன சொல்லியிருக்கோம், சார் ஐ டோன்ட் வாண்ட் ப்ராஃபிட், ஜஸ்ட் கிவ் மை அமௌண்ட் சார், இனஃப் ப்ளீஸ் சார், ஐ இன்வெஸ்டட் அமௌண்ட், எவ்ரிதிங் இஸ் பாரோட் ஃப்ரம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவன் மட்டும் ஏமாறாமல் இவங்க வீட்டிலலாம் இப்போ தான் புரியுது ஏன் வந்து அவங்க அப்பா போலீஸ்காரன்னு சொல்லியிருக்கான், அவங்க பேசணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு. ஜஸ்ட் கிவ் மீ 20,000 இனஃப் சார், ப்ளீஸ் சென்ட் சார், சி த மெசேஜ் சார். அவ்வளோதான், ஸ்கேம் ஆகிட்டீங்க. எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்க பாவமாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயத்தில் என்னென்னு சொன்னால், பேராசை தான் காரணம் இது எல்லாத்துக்குமே. ஆசையை தூண்டி விட்டு ஏமாத்தணும்னு சொல்றாங்கல்ல, இதுதான் இந்த கதையே. You only said after I pay 12,800 within 5 you will pay like this. Why you are doing like give me amount, just give me amount enough bro, please return my amount. ஸோ இது நம்பிக்கை துரோகம் தான். இந்த சைடு வந்து பண்ண விஷயம் இது வந்து தவறு. பட் ஆனால் பேராசையில் பணம் இழக்கிறதுன்றது இன்னொரு விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம். நோ சார், யூ டோன்ட் ஹேவ் டு பே அண்ட் எனி சார்ஜ் நோ. ஓகே சார், ஸோ மை ட்ரேட் ஹவு மச் ரிட்டன் டு மீ ஷோ த ஸ்க்ரீன்ஷாட்னு கேட்டிருக்காங்க. 65K நோன்னு சொல்லியிருக்கான். எப்படி 65Kன்னு கேட்டதுக்கு ஃபோனில் பேசணும், பிஸின்னு சொல்லிட்டான், கால் யூ லேட்டர். ட்ரேட் ஃபினிஷ் பண்ணானே கால் பண்ணுவாங்க வித்தின் 1 hour. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உட்காந்து பெரிய லைக் ட்ரேட் வித்துவான், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு ட்ரேட் பண்ணி உட்காந்து ஏமாத்திட்டு டைம் வேஸ்ட் பண்ணி இது மாதிரி ஒரு 10-15 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க. எஸ் இட்ஸ் லாஸ்ட் ஆஃப்டர் யூ கெட் விட்ரா 100% ஓகே அப்படின்னு இருக்கான். வந்து வாட் அமௌண்ட் ஐ ஹவ் சென்டட் யூ ஜஸ்ட் சென்ட் இமீடியட்லி, அதர்வைஸ் ஐ வில் டை. நீங்கள் என்ன அமௌண்ட் சென்ட் பண்ணீங்க அது சென்ட் பண்ணுங்கள். இது எமோஷனல் பிளாக்மெயில். இது வந்து ஸ்கேமர்ஸ்கிட்ட ஒர்க்கே ஆகாது. ஏன்னா அவன் இமோஷனல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் அவங்களை ஏமாற்றணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கான். நீங்கள் செத்தாலும் சரி, நீங்கள் உயிரோட தான் அவன் அதுக்கெல்லாம் ஈவரங்க இறக்க போகிறது கிடையவே கிடையாது. சென்ட் மை அமௌண்ட் ப்ளீஸ், ஐ டோன்ட் வாண்ட் மை ப்ராஃபிட், ஜஸ்ட் சென்ட் மை அமௌண்ட் இனஃப் ப்ளீஸ் சார்னு சொல்லியிருக்கீங்க, அழுதுருக்கீங்க. இதுக்கும் அதர்வைஸ் ஐ வில் டை, கிவ் மீ பாருங்க, அதெல்லாம் ப்ளூ டிக் பண்ணிட்டு விட்டுட்டே இருப்பான். சென்ட் மை 23,800 இனஃப், ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராஃபிட் ப்ளீஸ், கிவ் மை ஓன் சீட்டர்ஸ் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். எவ்வளோ கெஞ்சினாலும் அது வராது. ஸோ இதுதான் வந்து, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப துக்கமாக இருக்குது இந்த மாதிரி வந்து லைக் அழுது ஒரு இடத்துல நீங்கள் ஏமாறுறது. இது பாருங்க, ஓகே சார், யூ வில் ஸ்டார்ட் ட்ரேட் at 2 PM ரைட்? எஸ் சார். த்ரூ ரிட்டர்ன் அமௌண்ட் யூ வில் சென்ட் அவுட் சார், சென்ட் யுவர் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர். தலைவருக்கு வந்து ஒரு நம்பர்லாம் வேணாம், ஸ்கேம் இருக்கு. இருக்கிற ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் 3 வேணும். பேடிஎம் நம்பர் சென்ட் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் எங்கே ஷோ பண்ணீங்க? ஒன் சீட் நோ சார், ஹவு மச் ஐ வாண்ட் டு பே? 12,800. ஃபர்ஸ்ட் யூ செட் 12,000, நவ் சேயிங் 800ன்னு கேட்டோன்னே அவன் என்ன சொல்லியிருக்கான், எங்கே அந்த சேட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஃபுல் அமௌண்ட் கேட்டால் 5,000 சொல்லியிருக்கான். யூ கெட் ஆஃப்டர் 5K. எஸ் ஆஃப்டர் 5K. எனக்கு எப்படி ட்ரஸ்ட் பண்ண முடியும்? எதுக்கு நீ 5,000 கேட்டனா விட்ராவல் சார்ஜா? இது முன்னாடி நீ சொல்லவே இல்லைன்னா நான் இப்போ சொல்கிறேன்ல, ஒர்க் டன் 100% அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, நான் கேட்குறான், ஃபார் எவ்ரிபடி யூஆர் சேயிங் லைக் திஸ் ஒன்லி, ஹவு த பீப்புள் கேன் அரேஞ்ச் அப்படின்னா இது பல பேருக்கு நடந்திருக்குன்னு அர்த்தம். ஃபார் எவ்ரிபடி யூஆர் சேயிங் லைக் திஸ் ஒன்லி, ஹவு த பீப்புள் கேன், எப்படி உடனே அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறேன். கேட்குறேன், நீ 5,000 பே பண்ணால் 65,000 ஆகுமா? ஆமான்றான். நான் பே பண்ணேன்னா ஹவு மச்னு கேட்டால் அதை சார்ஜ் யூ ஹேவ் டு பேன்றான். ஓகே, பே அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட், ஹவு கேன் ஐ ட்ரஸ்ட் யூ சார்? லைவ் ட்ரேடை பார்த்தல அப்படின்றான். ஷோ சார் த்ரூ விச் சாஃப்ட்வேர்? ஓகே, கால் இன் 1 hourன்னு போட்டான். இது வந்து திரும்பவும் வந்து 11:09 நடந்த சேட் திரும்பவும் 3:42 நடக்குது. ஓகே, ஸோ இதான் இது அந்த அழுத சேட்டு. ஒரு செகண்ட் வந்து 1 minute ஒன்று வித்தின் 1 minute ட்ரான்ஸ்ஃபர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க
1 minute only. What 1 minute only? Within 1 minute. Okay, within 1 minute you'll transfer, right? In number 3. Instagram block பண்ணிட்டான். ஒன்று unblock my Instagram. I didn't block பண்ணோடனே ப்ரூஃப் அனுப்புகிறான். பிளாக் பண்ணதுக்கான ப்ரூஃப். உடனே pay this no, how much time sir? What sir? Can't understand. How much time will take sir for payment? இவன் மிரட்டுறான். கேமரா மிரட்டுறான். இது ரிவர்ஸ் சைக்காலஜி பாருங்க. சார் நான் இப்போ தான் சொன்னேன் லைக் அமௌண்ட் 24 hours ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறது, பேமெண்ட் 18 மணி நேரத்தில் பிளாக் ஆகிடும். இவன் பார்த்தீங்களா தூக்கி அடிச்சா பார்த்தீங்களா 18 மணி நேரம் வந்து. ஸோ 24 மணி நேரத்தில் அவங்க எப்படி ஃபோர்ஸ் பண்ணுவானுங்கன்னா 24 hours அந்த பேமெண்ட் வந்துடும். 18 மணி நேரத்தில் இவங்க இப்போ ஃபோர்ஸ் பண்ணி பிளாக் ஆகிடும். எனக்கு வேற எங்கேயாச்சும் அமௌண்ட் அனுப்புங்கன்னு சொல்லி அமௌண்ட் அனுப்பி அதையும் லாக் பண்ணிடுவான். டிரான்சாக்ஷன் ஐடிலாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே சார் வெயிட்னு சொல்லிட்டான். அவ்வளோதான். இது வந்து அது ஆரம்பம். இவன் வந்து 5K ஸ்லாட் கேட்க இல்லை 10-10K ஸ்லாட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஸோ அமௌண்ட் அனுப்புனதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இங்கேயே இருக்கு. நான் அப்படியே காமிச்சிடுறேன். ஒரு செகண்ட். என்னடா அமௌண்ட் அனுப்புனதுக்கான ப்ரூஃப்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஸோ அவர் அது ரொம்ப வேதனை இன்னொன்று சொல்லியிருந்தாரு. ப்ரோ எப்படி எங்கள் காசு வரப்போகிறதில்ல, ப்ளீஸ் ப்ரோ எங்களை மாதிரி வேறு யாரும் அவங்க சீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேஜ் இன்னும் இன்ஸ்டாகிராமில் இருக்குதான்னு நினைக்கிறேன். அவனோட அக்கௌண்ட் நம்பர் நேம் அதெல்லாமே எடுத்தாச்சு. ஸோ எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிச்சாங்க, அவனோட நேமு ராஜ்தீப் அப்படின்றது தான் நேமு. ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் பாக்கி இருக்குது. அண்ட் அவங்க அக்கௌண்ட் வந்து இருக்குது, இன்னும் இன்ஸ்டாகிராமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு திருப்பி வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் வந்து ஒரு நோய் மாதிரி கான்ஸ்டன்ட்லி டூ எவ்ரி திங். ஸோ இதுக்கான ஒரே மாற்று வழி என்ன, இதை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம். இந்த பர்சன் வந்து ஆக்சுவலாக அப்ரோச் பண்ணிவிட்டு அவர் ஓகே நமக்கு கம்ப்ளைண்ட் போகிறதுக்கு, அவரும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் ஐ கேன் see how I can help him to actually launch this as a cyber complaint and take this forward. ஆனால் கண்டிப்பாக டேக் இட் ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இவர் எந்த வீடியோ பார்த்தாரு பீட்டர் கே இன்க்ளூடட் அது வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் அனுப்ப போகிறோம். இது வந்து பீட்டர் கேவை ஹைட் பண்ணி அனுப்ப போகிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா he should be responsible for the whole thing. ஏன்னா பீட்டர் கே வந்து இது சும்மா செய்யலை. சும்மா செஞ்சிருந்தாலும் இது தவறு தான். அவரும் காசு வாங்கிட்டு தான் அதை வந்து செஞ்சுருக்காரு. ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இதில் வந்து என்னென்னு சொன்னால் இவங்க பீட்டர் கே காண்டாக்ட் பண்ணாமல் இல்லை. எனக்கு ஐ டோன்ட் திங்க் தே டிடன்ட் கெட் எனி ரிப்ளை எதுவும் வந்திருக்காது. எப்படி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் காசு வாங்கிட்டார், ப்ரொமோஷன் பண்ணிட்டார், போயிட்டே இருக்காரு. இதில் வந்து ஒரு சில நார்த் இந்தியன் மீம் பேஜஸ்லாம் இருக்கும். சும்மா டிஸ்க்ளைமர் போட்டுட்டு இதில் இருக்கிறது ஃப்ராடாக கூட இருப்பாங்க, நாங்கள் ப்ரொமோட் பண்ண வேண்டியது எங்கள் கடமை, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூட நீங்கள் தப்பிக்கவே முடியாது. டியூ டெலிஜென்ஸ் இஸ் மஸ்ட். அது வந்து ஒரு மஸ்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்ஃப்ளூயன்சஸ் வந்து லைக் நிறைய கேஸ் வந்தால் தான் ப்ரோ தே வில் டேக் ப்ரையாரிட்டி. அது உண்மைதான். ஸோ வி ஹேவ் டு ப்ரெஸ் கேஸஸ். இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு எல்லாருமே வந்து அது ஒன்றா போடணும் அந்த விஷயத்த, இல்லைன்னா எல்லாத்தையும் எடுக்கணும். அந்த இப்போ இவங்க அந்த இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ பெஸ்ட் வே இப்போ இந்த ஆட் இந்த பண்ண இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருக்காங்க. இப்போ ஸ்ரீராக் உனக்கு வந்து பிரணிக்காவை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து எந்த பேங்க்லேருந்து காசு போட்டிருப்பாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, எந்த பேங்க்லேருந்து அமௌண்ட்டை போட்டிருப்பாங்க, இந்த விஷயம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை மீட்டு கொடுக்கறதுக்கான வழிகள் வந்து இருக்கும். அண்ட் அது பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து தேடினா தான் உண்டு. ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணால் மட்டும்தான் அது ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்க முடியும், எதனாலும் பண்ண முடியும். அண்ட் இதில் நெக்ஸ்ட் வந்து லைக் நான் கவர் பண்ண வேண்டியது இருந்தது என்னன்னு சொன்னால், லைக் அது இதான் மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் நடக்கிறது. இந்த கண்டென்ட் ரைட்டிங்கு, இந்த மாதிரி கிரிப்டோ ட்ரேடிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுவானுங்க. ஸோ லைக் அப்புறம் வந்து இந்த யூடியூப்ல வந்து இந்த லைக் பெரிய யூடியூபர் இந்த பாருங்க, இந்த யாரு ராஜா வெற்றி பிரபு, ஸோ இவரெல்லாம் கூட வந்து அதை ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். எனக்குலாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது லைக் அது ஏன் ப்ரொமோட் பண்ணணும், அது வந்து பியூரா மக்களை ஏமாத்துறதுக்காக பண்றது. எனக்கு இந்த அக்கௌண்ட் வந்துருச்சு, எனக்கு அந்த வீடியோலாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தேன். நான் அடுத்த லைவ்ல கூட நான் அதை போடுறேன். ஏன்னா அது லைவ் இஸ் பிகமிங் டூ லாங்.
ஸோ அது என்னென்னு சொன்னால் லைக் இதெல்லாம் வந்து ஒரு ஏமாத்துற ஒரு விஷயம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ரீச் கொடுக்கக்கூடிய நீங்கள் வந்து அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிதாபங்கள் டீம் வந்து இந்த ஃபன் மெலான்னு பற்றி ஒருத்தர் அதிகமாக போட்டு அந்த ஃபன் மெலானில் நிறைய பேர் இதாக இருக்காங்க, ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ அதையும் நாங்கள் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா எடுத்தோடனே டக்குன்னு வி நோ ஹூ டிட் இட் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி பிளாக் ஷிப் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இவங்க பரிதாபங்களோட விஷயமும் நடந்திருக்கு. ஆனால் பரிதாபங்கள் வந்து எனக்கு தெரியல, ஓப்பனாக வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு இது மாதிரி யார் வந்து இது பண்ணப்பட்டாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோ இது பண்ணியோ அப்படி எதுவும் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்கீங்க, ப்ரோ காப்பி ரைட்டிங் கற்றுக்கலாமா? ஒரு காப்பி ரைட்டிங்ன்றது ஒரு ஸ்கில், அது வந்து கண்டென்ட் ரைட்டிங்கில் ஒரு ஸ்கில் காப்பி ரைட்டிங் அப்படின்றது. ஸோ அதை கற்றுக்கிறது வந்து நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் ப்ரைவேட்டாக பர்சனலாக யூடியூப் போயிட்டு எப்படி காப்பி ரைட்டிங்னா என்ன, வாட் ஆர் த டெக்னிக்ஸ் இன் காப்பி ரைட்டிங், கண்டென்ட் இது எல்லாமே நீங்கள் இது பண்ணிட்டு இருந்துக்கலாம். ஸோ என்னது இல்லை, நான் அந்த கமெண்ட்டை படிக்கூடாது ஸ்ரீராம், படிக்கிறதா இல்லை. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் இது பண்ணது இந்த QNET MLM இதெல்லாம். MLM வந்து லைக் சி இட் கோஸ் ஆன் அ வெரி பார்டர் லைன். நான் அதை பற்றி தான் நெக்ஸ்ட் ஐ ஹேவ் டு டாக் அபவுட் MLM வந்து இட் ஆக்ட்ஸ் ஆர் அ சூப்பர் பார்டர் லைன் தட் இட் இஸ் லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்டர் லைனில் கொண்டு போவாங்க. இட் இஸ் அ ஃப்ராட் திங். அது ஏன் ஃப்ராடு அப்படின்றத நான் மேக்ஸ் வச்சே ப்ரூவ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் லைவ்ல, ஏன் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு. MLM வந்து என்றைக்குமே சொல்கிறேன், டாப் லெவலில் இருக்கிறவங்க அந்த பிரமிடில் மேலே சீக்கிரமாக அந்த டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டை கொடுக்கும். கீழே இருக்கிறவங்கள தொடச்சி எடுத்துரும். ₹1 இருக்காது, கஷ்டப்படுவீங்க. அதில் சூசைட் பண்ணவங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும். MLMல அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். அது ஒருத்தர் வந்து என்னது ₹1 லட்ச ₹1 கோடி தரேன் MLM வந்து நீங்கள் ஸ்கேம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்படிலாம் சொன்னீங்க. ஏதோ யூடியூப்ல ஏதோ வீடியோ போட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த பெரிய மனுஷர். தயவு செஞ்சு அந்த காசு ரெடியாக வச்சுக்கோங்க. நான் வரேன், அடுத்த லைவ் வரேன், மேத்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணுறேன். பேசிக் எலிமெண்ட்ரி மேத்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வந்து எது ரியல் லைஃப்பில் அது எப்படி உதவுதுன்னு சொல்லி அதை இது பண்ணியிருக்க மாட்டீங்க. மேபி அது ஒரு மொத்த கிளாஸாக நீங்கள் வந்து அது என்ன சொல்லியிருக்கலாம், அது வந்து நீங்கள் ஒரு 3-4 வருஷமாக அவாய்ட் பண்ணியிருப்பீங்க, ஹேட் பண்ணியிருப்பீங்க. நான் அது வந்து ஒரு சிம்பிளாக 15 மினிட்ஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். அது என்ன ரீசன்னால அது வந்து இட் இஸ் லைக் மேத்தமெட்டிக்கலி இம்பாசிபிள். MLM வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடலாக எல்லாருக்குமே, அதில் இருக்கிற எல்லாருக்குமே அது உதவுமா அப்படின்னா உதவே உதவாது. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கேம். ஒரு லீகல் பேசிஸில் அது போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ ஒரு சில நம்ம பாப்புலரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது MLM மூலமாக தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டப்பர்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இட் இஸ் பியூர் MLM மூலமாக மட்டும்தான் அது வந்துச்சு. யோசிச்சு பாருங்கள் டப்பர்வேர் எப்படி இது பண்ணுறாங்க. இது மாதிரி இது டப்பர்வேர் ஃபஸ்ட்டு வந்தப்போ உங்கள் அம்மா அப்பாலாம் கேட்டு பாருங்கள், டப்பர்வேர் ப்ராடக்ட் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா யார் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு. டப்பர்வேர் ப்ராடக்ட்டு அவங்க தெரிஞ்ச ஆண்டி இல்லை தெரிஞ்ச அவங்களோட பக்கத்து வீட்டு ஆண்டி, இப்போ எடுத்து விட்ட அம்மா, பக்கத்து வீட்டு பாட்டி, இவங்க தான் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி லேடிஸ் விமன் மூலமாக தான் செல் பண்ணியிருப்பாங்க டப்பர்வேர் ப்ராடக்ட்டு. இட் இஸ் MLM ப்ராடக்ட், MLM மூலமாகவே வந்த ப்ராடக்ட். MLM மூலமாக ஒரு சில சப்ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ்லாம் ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணுவாங்க. பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் த ஹோல் கான்செப்ட் ஆஃப் MLM. அண்ட் அந்த ₹1 கோடி ₹1 லட்சம் ஏதோ சொன்னியிருந்தாங்களே, அது ஓப்பனாக சொல்லுங்கள். அண்ட் ஐ ஒன்ட் யூஸ் தட் அமௌண்ட். நான் அந்த அமௌண்ட்டை ஓப்பனாக போட்டுட்டு யாராச்சும் MLM ஸ்கேமில் ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த சூசைட் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ஓப்பனாக அந்த அமௌண்ட் அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் ஐ எம் நாட் கோயிங் டு கெட் எனி அமௌண்ட் அவுட் ஆஃப் தட், பட் லெட் இட் பி அன் ஓப்பன் சேலஞ்ச். ஸோ அவர் அந்த வீடியோ பார்த்தாரு, இந்த வீடியோ இது பண்ணாருன்னா நீங்கள் சேலஞ்சுக்கு ரெடி ஆகணும். ஐ வில் பீட் இட் வித் மேத்ஸ், வெரி சிம்பிள். ஸோ லைக் இதுதான் மெயினான விஷயம். ஸோ லைக் வி வில் கவர் தோஸ் ஆல்சோ. அண்ட் நான் அது ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி டோன்ட் மேக் திஸ் இன்டு ஹேட்டட் இஷ்யூ, பட் மோர் இன்டு நாலேஜ் செஷன் மாதிரி. பட் திஸ் ஹோல் திங் அபவுட் தீஸ் டிக்டாக் கைஸ் அண்ட் கிரிஞ்ச் கைஸ், எது யார் என்னன்னு பார்க்காம பண்ணிட்டு இருக்கீங்களா. பட் ஐ வில் மேக் திஸ் இஸ் அ லெசன் ஃபார் யூ. திஸ் இஸ் அன் அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூ. இதை கண்டிப்பாக நான் அந்த ஃபஸ்ட்டு இந்த கேப்சர் ஒர்க் அந்த இதெல்லாமே நான் வந்து லீகலாக இது பண்ணி மூவ் பண்ண முடியலனாலும், பட் ஐ வில் மேக் திஸ் பார்ட் லீகல் ஃபார் எஸ்பெஷலி இதில் வந்து மாட்டிருக்கு லைக் பீட்டர், பிரணிகா தக்ஷு, அந்த 4-5 பேர் மணி டபுள் ஆக்கி இது பண்ணணும்னு சொன்னது. ஸோ இதில் வந்து யாராச்சும் இஃப் சம் ஒன் இதில் வந்து ஃப்ராட் ஆகிருந்தீங்க, இதில் வந்து காசு போட்டு ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா ஃபுல் ப்ரூஃபோட ஃபீல் ஃப்ரீ டு சென்ட் டு மை டெலகிராம். இதே சேம் யூசர் நேம் ஜேசன் சாமுவல் தான். சென்ட் பண்ணுங்கள். My team will contact you. So my team has my Telegram ID also. So they will contact you and we will get all details from that and we'll help you to file legal cases against that. நம்ம வச்சிருக்கிற இன்டர்நெட்டை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம இருக்கிற சோஷியல் மீடியாவை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் யாராச்சும் ஏமாந்துட்டே இருப்பாங்க. அதை வந்து நம்ம இது பண்ணியே ஆகணும்.
எம்எல்எம் வந்து ஒரு ஃப்ராடுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் எம்எல்எம் கைஸ் ஆர் ஸோ குட் அண்ட் ஆக்சுவலி மேனிப்புலேட்டிங் அண்ட் மேக்கிங் பீப்புள் டு பி பிரெயின் வாஷ்ட். அது ஒரு தனி செஷனே, தனி லைவ் செஷனே நான் வரேன். ஐ வில் கம்ப்ளீட்லி ரிப் தம் ஆஃப். ஓகே, தேங்க்யூ கைஸ், டேக் கேர். ஸோ இன்னைக்கு இந்த முக்கியமாக இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பற்றி சொல்லுங்கள். யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா தாராளமாக அதை கேன் அப்ரோச் அண்ட் வி வில் சார்ட் இட் அவுட். கீர்த்திகா அரசு ப்ரோ, நான் அப்ளை பண்ணியாச்சு ட்ரைனிங்க்கு, எப்போ செலக்ட் பண்ணுவீங்க ட்ரைனிங்? அந்த ட்ரைனிங்கில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்களா கிருத்திகா? ஸோ நார்மலாக அந்த கிருத்திகா அரசு அந்த நார்மலாக அந்த கொஷின்ஸே கிடையவே கிடையாது. அது எப்படி கொஷின்ஸ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டீப்பாக வந்து ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்கிறது, ஒரு பர்சனை வந்து ஃபுல்லாக அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு கொஷின். ஒவ்வொருத்தையும் அசஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆகும், கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகும் எல்லா அப்ளிகேஷன்ஸையும் ஃபுல்லாக நாங்கள் முடிச்சு முடிக்கிறதுக்கு. அண்ட் ஆன்லைனில் இந்த மாதிரி ஜாப் வாங்கி தரேன் இப்படிலாம் போகும். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்கேம். கண்டிப்பாக சொன்னல, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. பட் ஒரு சில விஷயம்லாம் அவுட் ஆஃப் ஸ்கோப் போயிடுது. அண்ட் அடிப்படையாக ஒரு விஷயம் ஏமாறுறீங்க அப்படின்னா அது பேராசைக்கு மட்டும்தான். மணியோ காசோ எதுவுமே வந்து இந்த 2 மடங்கு டபுளோ, இந்த ட்ரிப்புளோ, இந்த உடனே 1.5 டைமோ இப்படிலாம் வரவே வராது. மணி இஃப் சம்திங் இஸ் லைக் ஹார்ட் டு earn இட்ஸ் குட். பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே கான்செப்ட் சொல்லிட்டு தான் அந்த கேப்சாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ரீகேப்சா இந்த மாதிரி கேவலமான ஒர்க்குக்கும் போக தேவை. டோன்ட் டூ எனி ஒர்க் விச் டசன்ட் க்ரோ யர் ஸ்கில். உங்களோட பொட்டன்ஷியல் ஏர்ன் பண்ணலாலோ இன்னொரு இதுக்கு பண்ணலாலோ அதை நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. ஓகே, ஓகே கைஸ், தேங்க்யூ. குட் நைட் எவ்ரிபடி.